gift is சபைக்கு needed. வரம் தேவை. Gift is needed in the கனி church. இல்லாத வரம் ஆபத்து. The tree without fruit is in என்ன danger. சொல்லி தெரியுமா? What about the word? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது Well, right. நீங்கள் யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்களாய் நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. வரம் இருந்துச்சு. You should not lack in any gift, and you should prepare yourself for the coming of the Lord. முதலாம் அதிகாரத்துல வரம். The first chapter gift. மூன்றாம் அதிகாரத்திலே உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசாமல் உங்களை குழந்தைகள் என்றும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் நான் எண்ணி உங்களோட பேச. இன்னும் பொறாம, இன்னும் வாக்குவாதம் யாருக்கு? 9 வரங்களை பெற்று குதிக்கிறாங்க. Those who are in the 9 spirits and dancing about. அஞ்சாம் அதிகாரத்தை வாங்க. அங்க என்ன இருக்கிறது? உலகத்திலே சொல்லப்படாத விபச்சாரங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. எங்க? Fornication is there in you. வரத்துல நிறைஞ்சிருந்தாங்க. புத்தியில மாற்றம் இல்ல. Those not changed. விபச்சாரம் உங்களுக்குள்ள உண்டு என்று பிரசித்தமாய் கேள்விப்படு. So they கொஞ்சம் கூட இல்ல, பிரசித்தமா. சபையில போனா குதிக்கறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, வரம் தீர்க்க சொல்ல என்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா பிரசித்தமா வெளிய என்ன சொல்றாங்க? Outside what it is broadcasted. அங்க போய் பாருங்க. Go and look there. வரம் இல்லையா? It's not gift. கனி.